மதுராந்தகம் அருகே சிறுநீரக செயலிழப்பால் அவதியுறும் சிறுமியை காப்பாற்ற பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டுள்ள 12 வயது சிறுமி கோபிகாவை காப்பாற்றும்படி அரசுக்கு அவரது தாய் தந்தை கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தானம். லாரி டிரைவரான இவருடைய மகள் கோபிகா சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார். உடல்நிலை குன்றி வாரம் 2 முறை டயாலிசிஸ் செய்யும் நிலை சிறுமி கோபிகாவிற்கு ஏற்பட்டுள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு பதிய சென்றபோது 2 மாதம் கழித்து பதிய முடியும் என அரசு மருத்துவமனை கைவிரித்து விட்டது என குமுறுகிறார் சிறுமியின் தாய் ஜெயஸ்ரீ. பாப்பாவுக்கு கிட்னி டோனர் கண்டிப்பா யாராச்சும் கிடைக்கணும், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் மூலியமாவது எங்களுக்கு கிட்னி ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணணும். அப்படி இல்லைன்னா பணம் ஏதாவது ட்ரஸ்ட் மூலியமாவோ யாராச்சும் ஹெல்ப் பண்றவங்க இருந்தா முன் எங்க பாப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணும்படி நான் கேட்டுக்கொள்றேன். பொருளாதார சூழலால் தனியார் மருத்துவமனையையும் நாட முடியவில்லை என வருத்தம் தெரிவிக்கிறார் சிறுமியின் தந்தை சந்தானம்.